ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத் எல்லாருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். குர்பானி இறைச்சி எல்லாம் கிடைச்சிருக்கும். அதை எப்படி ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அளவுகள் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு குக்கரில் போன்லெஸ் மட்டனை போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் விடுங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணி 10 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்து அதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்திலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ண மட்டனில் உள்ள மட்டன் பீசஸை மட்டும் எடுத்து நல்லெண்ணெயில் போடுங்க. இதோடவே மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வறண்டு வரட்டும். தீ சிம்மிலேயே இருக்கணும். அப்படியே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கிளறுங்க. கடைசியாக கொஞ்சம் வினிகர் விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.